ஹாய் வாஜித் எஃப்எஃப் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கும்பக்கரைக்கு ரூட்டு தெரிலன்னு சொல்லி ஃபோன் போட்டாங்க. அதான் நம்ம வந்துட்டு கும்பக்கரைக்கு ரூட்டு காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்படி நம்ம இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குங்க, அங்கேருந்து அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன் எந்த இடத்துல கட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேருக்கு பெருவளத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தெரியலைன்னா நம்ம எந்த ரோடுனா வத்தலக்கொண்டு ரோடுங்க. அப்படி வத்தலக்கொண்டு ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். வர்ற வழியில் அங்கனுக்குள்ளே போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே அப்படி நான் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கும்பக்கரை அருவின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க. அப்படி லெஃப்ட் சைடு வளைஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கணுங்க. அப்படி நம்ம டூரிஸ்ட்லேருந்து வர்றீங்க, சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பெருவளத்துலேயே சாப்பிட்ருங்க. கும்பக்கரை அருவி பக்கத்தில் ஹோட்டல் எதுவும் கிடையாது. ஸ்நாக்ஸ் வேணால் விற்பாங்க, மாங்காய் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அப்பளம் அந்த மாதிரி விற்பாங்க. பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, வடை, சோமாஸ் அந்த மாதிரி அந்த குளிச்சுட்டு வரவங்களுக்கு நல்லா சூடாக சாப்பிட்ணுன்றக்காக டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் விற்பாங்க, ஸ்நாக்ஸ் விற்பாங்க. அப்போ ஃபுட்டு கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு நீங்கள் பெருவளத்துலேயே சாப்பிட்டு வர்றது பெஸ்ட்டான ஐடியாங்க. இந்த இடத்துல 2 பிரிவு வருங்க. அப்படி நம்ம ரைட் சைடு ஒரு பிரிவு போகும், அதில் போயிடக்கூடாது. அதை அடுக்க போகிற ரோடுங்க, அங்கிட்டு போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடணுங்க. உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க, கும்பக்கரை அருவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம வந்துட்டு இருக்கும்போது போர்டு வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அருவி 1 கிலோமீட்டர், அடக்கம் 19 கிலோமீட்டர். இங்கிட்டிருந்து கொடைக்கானல் பக்கங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், 44 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். ரொம்ப பக்கம். இங்கிட்டிருந்து போனீங்கன்னா கொடைக்கானலுக்கு ரைட் சைடு அப்படியே போனீங்கன்னா கொடைக்கானல் வருங்க. கொடைக்கானல் பாதை போகிறதுங்க. அப்படி நம்ம ரைட் சைடு போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டிங்கன்னா கும்பக்காரங்க. இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம பைக்கில் போயிருக்கனால பைக்குக்கு 10 ரூபாங்க. அதில் போர்டில் நான் உங்களுக்கு எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ டிக்கெட்னு சொல்லி உங்களுக்கு நான் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படி நம்ம உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துல எல்லா வண்டியுமே நிப்பாட்டிக்கலாங்க. காரு, பஸ்ஸு, வேனு, பைக்கு எல்லாமே நிப்பாட்டிக்கலாங்க. அப்படி நம்ம நிப்பாட்டிட்டு அப்படி நடந்து போயிருந்தாங்க. உள்ளே ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நம்ம உள்ளே நடந்து போக போகிறோங்க. நம்ம அப்படி டிக்கெட் எடுக்க போகிறோங்க. அந்த டிக்கெட் எடுக்கும்போது நம்ம டைம் எல்லாமே போட்டிருப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வரணும், சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும்னு சொல்கிறது. டிக்கெட்டு சின்னவங்களுக்கு எவ்வளோ, பெரியவங்களுக்கு எவ்வளோன்னு அதுலேயே போட்டிருப்பாங்க. அந்த இதை நான் உங்களுக்கு போடுறேன், அதை பாருங்கள். நம்மளை அப்படியே டிக்கெட் எடுத்தோடனே உள்ளே செக்கிங் பண்ணுவாங்க. அப்படி நம்ம செக்கிங் பண்ணிவிட்டு அப்படி நம்ம உள்ளே போகலாங்க. வயசானவங்களாம் நடக்க முடியாதுன்றக்காக வாகனம், ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வச்சுருப்பாங்க. அந்த வாகனத்தில் ஒரு 20 ரூபா டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு. அதில் நம்ம அப்படியே பயணம் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம கும்பக்கரைக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே குரங்கெல்லாம் வந்துருச்சுங்க. அப்படி பார்த்து சின்ன பிள்ளைலாம் ஆர்வமாக வேடிக்கை பார்க்குங்க. நம்மளும் சின்ன வயசில் வேடிக்கை பார்த்துருப்போம். அப்படி நம்ம உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருந்துச்சோம். அப்புறம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. டேரெக்டாக உங்களுக்கு ஃபால்ஸ் காமிக்கிறேங்க. இந்த இடத்துல ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் குளிக்கிறதுக்கு வேறு லெவலான இடங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கம்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் தைரியமாக குளிக்க வரலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே நிற்பாங்க. தண்ணி அதிகமாக இருக்க டயத்தில் ஃபாரஸ்ட் எப்பயுமே பக்கத்துலேயே இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோனா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு எங்கேயும் போகணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. பாய்.